ஊனமுற்றோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் நடைபெற்ற வாக் அலாங் 2.0 நடைப்பயணத்தில் 700க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பார்வையற்றவர்களுக்கான செஸ் போட்டி, சக்கர நாற்காலியை பயன்படுத்துபவர்களுக்கான போக்கியா விளையாட்டு, ட்ரம்ஸ், கீபோர்ட் மற்றும் நடன போட்டிகளும் அங்கு நடத்தப்பட்டன. தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட வாக் அலாங் நடைப்பயணம் சிறந்த அனுபவத்தை வழங்கியதாக அதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். அமலாக்கத்துறை சோதனைக்கு பின் மணல் குவாரிகள் மூடப்பட்டுள்ளதால் ஆற்று மணல் தட்டுப்பாடு நிலவுவதாக இந்திய ரியல் எஸ்டேட் சங்க மேம்பாட்டு கூட்டமைப்பான ட்ரெடாய் தெரிவித்துள்ளது. ஆற்று மணல் தட்டுப்பாடு, ஆற்று மணல் குவாரி அமலாக்கத்துறை சோதனைக்கு பிறகு நிறைய இடத்துல மூடிட்டாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு அந்த ஒரு தடங்கள் இருக்குது. அதுக்கு அரசாங்கம் ஒரு வழி கொண்டு வரணும். ஏன்னா நாங்கள் ஒரு டைமில் ஒரு வீடு கட்டி நாங்கள் கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் இருக்கும்போது எங்களுக்கு நிறைய ரா மெட்டீரியல் தேவைப்படுது. மணல் மாதிரி நிறைய ரா மெட்டீரியல் இதெல்லாம் எங்களுக்கு தடங்கள் இல்லாமல் கிடைக்கும்போது தான் நாங்களும் வீடை கரெக்டாக கட்டி அவங்களுக்கு முடிச்சு கொடுக்க முடியும். ஸோ அரசாங்கம் இதுக்கு சீக்கிரமாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி சீக்கிரமாக இந்த சப்ளைஸ் எங்களுக்கு தடங்கள் இல்லாமல் வரும்னு எதிர்பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.